இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாள், ஒரு விடுதலையின் நாளாய் தேவன் நமக்கு நிச்சயமாய் இந்த நாள்ல இருந்து ஒரு விடுதலையை நோக்கி நம்ம போக போகிறோங்கிறதுல என்னுடைய ஆவியில நான் அதை அதிகமா உணர்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் காலையில எழும்பின உடனே ஆண்டவர் என்னோடு பேசின இடைப்பட்ட ஒரு காரியம் சிறையிருப்பு திரும்புதல். அதாவது நம்முடைய எல்லா கேப்டிவிட்டியில இருந்தும் நம்ம ஃப்ரீ ஆகிற ஒரு காரியத்தை குறித்து தேவன் என்னுடைய இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் இதெல்லாம் எனக்கே தெரியல. ஆவியானவர் சில காரியங்கள்ல இருந்து நம்மை விடுவிக்க போகிறார். அது ஆவிக்குரிய என்ன அடிமைத்தனங்களா இருக்கலாம், இல்ல இந்த பூமியில ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருக்கலாம். எந்த வித அடிமைத்தனங்களா இருந்தாலும் தேவன் இந்த நாள்ல இருந்து நம்ம அந்த விடுதலைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நிச்சயமாய் நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த சிறையிருப்பு கேப்டிவிட்டி அப்படின்னு அந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் சங்கீதம் 126 நம்ம அதிகமாய் தியானித்த அந்த வசனம் தான், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போ நம்முடைய தேவனுக்கு அவர் செய்ய முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம், நமக்காக செய்ய முடிகிற ஒரு காரியம், நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அது என்ன சிறையிருப்பா இருக்கலாம், அது வியாதியின் சிறையிருப்பா இருக்கலாம், குடும்பத்துல வந்த எந்த பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல கடன் அப்படிங்கிற சிறையிருப்பா இருக்கலாம், எந்த விதமான சிறையிருப்பா இருந்தாலும், இல்ல சிலருக்கு பாவம் அது உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் தேவரீர், அந்த சங்கீதம் 102:13 நினைக்கிறேன், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அப்போ இந்த நாட்கள் அப்படிப்பட்ட விடுதலையின் நாட்களாக நமக்கு நிச்சயம் இருக்க போகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுக்கு ஆதாரமா எனக்கு ஏசாயா 61 இருந்துதான் அந்த இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் செய்த ஊழியம் என்ன அப்படிங்கிறத அவர் லூக்கா 4வது அதிகாரத்துல பேசும்போது ஏசாயா 61 இருந்துதான் சில வசனங்களை அவர் கோட் பண்ணி பேசி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதற்காக குறித்த நேரமும் அதற்காக குறிக்கப்பட்ட அனுக்கிரக வருஷம், அந்த 2வது வசனம் ஏசாயா 61:2 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். அது என்ன அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ஒரு வருஷத்தை அப்படிப்பட்ட அனுக்கிரக வருஷமாய் வைத்திருந்தார். யூபிலி ஆண்டாய் அந்த ஆண்ட வைத்திருக்கிறார். அந்த யூபிலி ஆண்டுல அங்க பெரிய விடுதலைகளை தேவன் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவேளை நான் சொல்லும் போது யாராவது வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே நீங்க வாசிக்கலாம். லேவியராகமம் 25 10வது வசனம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள், அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அப்போ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அங்க தேவன் கொடுக்கிறார் அந்த யூபிலி வருஷத்துல. அது வரைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தவங்க, பாவங்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு என்ன விதமான இதுல அந்த இஸ்ரவேல் மக்கள் கிட்டேயே இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனமா இருந்தவர்களுக்கு அங்க விடுதலை கூறுகிறதை சொல்லப்பட்ட வருஷமா இருக்குது. ஆனா இன்றைக்கு யூபிலி வருஷம், அவர் ஒரு அனுக்கிரக வருஷத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாருன்னா, அது எல்லா வகையிலையும் நமக்கு விடுதலையின் ஆண்டுகளாக, விடுதலையின் வருஷமாக இனி வரப்போகிற நாட்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சியோனுக்கு இறங்கும் காலம், அதற்கு தயை செய்யும்
நேரமாய் இந்த நேரம் இருக்கிறதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவனுடைய காணியாட்சிக்கு திரும்ப கடவன் அப்படின்னா, அவனவனுக்கு உரிய ஆசீர்வாதங்கள், அவனவனுக்கு தேவன் எதெல்லாம் சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு கிருபை அந்த யூபிலி வருஷத்துல அவங்களுக்கு உண்டாகுது. அது போல அங்க ஒரு ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். அந்த யூபிலி வருஷம் 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷம். அதுல நீங்க விதைக்க வேண்டாம். தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமல் இதெல்லாம் நீங்க இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அது உங்களுக்கு பரிசுத்தமான வருஷம். நீங்க அந்த வருஷத்துல எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதல்ல இருக்கணும். சபாத் இயர் அதுதான். அது பூமிக்கும் அது ஒரு விடுதலையின் வருஷம். அதுல பயிரிடாதபடி அந்த பூமியும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வருது. மக்களும் இளைப்பாறுதலுக்குள்ள வர்றாங்க. இளைப்பாறுதல் அப்படின்னாலே கிறிஸ்து. 6 நாள் தேவன் பூமியை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள்னாலே ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம மறுபடி பிறந்தோமோ, நம்ம எல்லாருக்கும் தேவன் அந்த இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம எதை கொடுத்தோ நம்ம பயப்படவோ, கலங்கவோ, பதற்றப்படவோ தேவையில்லை. ஏன்னா இந்த இளைப்பாறுதலின் தேவன் அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு சிலுவையில நமக்காக முழு காரியங்களையும் மனுக்குலம் முழுவதும் ஒரு பயங்கரமான ஒரு மரணத்தின் திசையை நோக்கி போய் கொண்டிருந்தது. இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபடியினால அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து இளைப்பாறுதலையும் அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா கடன்களும் அந்த 50வது வருஷம் அங்க என்ன செய்தான்? நீக்கப்படுகிறது, கேன்சல் பண்ணப்படுது. இததான் லூக்கா 4வது அதிகாரத்துல அங்க இயேசு தன்னை குறித்து சொல்லப்பட்ட வாக்கியம் நிறைவேறிற்று அப்படின்னு அங்க வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சரி, அப்போ இவ்வளவு தூரம் அந்த குமாரன், இன்றைக்கு குமாரனை தான் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த குமாரனுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த குமாரன் நமக்குள்ளதான் இருக்கிறார். இதை எவ்வளவு தூரம் நம்ம ஸ்பிரிட்ல நம்ம ரிசீவ் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம இந்த விடுதலைகளை நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு நீங்க உடன்படிக்கையை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை தெரிஞ்சாதான் நமக்கு பைபிளே புரிய ஆரம்பிக்கும். இந்த முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் யாருன்னு தெரிஞ்சாதான் நமக்கு பைபிள் புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கு இந்த முந்தின ஆதாம் 1 கொரிந்தியர் 15 பார்க்கிறோம். முந்தின ஆதாம் அவன் யாரா? ஜீவ ஆத்துமாவானான். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். சரி, இந்த முந்தின ஆதாமுக்கு என்ன நடந்துச்சு? ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அவனை தேவன் படைக்கிறார். ஜீவ ஆத்துமா அப்படிங்கிறதுக்கு லிவிங் சோல். அவன் உயிருள்ள மனுஷன், அதாவது உயிருள்ள ஒரு இப்போ லிவிங் பீயிங், நான் லிவிங் பீயிங், லிவிங் திங், நான் லிவிங் திங்கிற மாதிரி அவன் ஒரு லிவிங் சோல், ஒரு ஆத்துமா. அவனுக்கும் ஆவிக்கும் அந்த ஆவியில நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3 இருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்போ இவன் ஆத்துமாவாதான் இவன் படைக்கப்படுகிறான். அவருடைய சாயலாய் படைக்கப்படுகிறான். இப்போ இவன் என்ன செய்யறான்? நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்துல அவன் பங்கெடுத்தது நிமித்தம் அவனுக்குள்ள மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. ஆவிக்குரிய மரணம் அங்க ஏற்படுகிறது. ஆதாமுக்கு முதல்ல ஏற்பட்டது ஆவிக்குரிய மரணம்.
ஆவிக்குரிய மரணம் தான் முதல்ல வருது. அவன் சரீர மரணம் முதல்ல வரல. இந்த ஆவிக்குரிய மரணம் முதல்ல வரும்போது, அங்க என்ன நடக்குது? அங்க பகை உண்டாகுது, பிரிவினை உண்டாகுது. அததான் ஆதியாகமம் 2:3லலாம் நம்ம பார்க்கிறோம். அங்க சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்குது. இதுக்கு ரூட் என்னன்னு பார்த்தோம்னா, தேவனுடைய அன்பை ஏவாள் சந்தேகப்படுகிறார். இந்த பழத்தை நீ சாப்பிடும்போது, நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு அந்த சாத்தானுடைய வஞ்சனைக்கு, அங்க அவங்கள ஏற்கனவே தேவன் அவர்களை தேவர்களை போலதான் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் நீ ஆளுகை செய். தோட்டத்தை அவ்வளவு அழகா உண்டாக்கி அதை ஆதாம் கையில கொடுத்துட்டு இதை நீ ஆண்டு கொள். ஆனா சாத்தானுடைய ஒரே வேலை இன்றைக்கு வரைக்கும் நாம் அவருடைய அன்பை சந்தேகப்பட வைக்கிறது தான். அப்போ இந்த அன்பை குறித்து சந்தேகப்பட வைத்த உடனே அவ சாத்தானுடைய வார்த்தையை நம்பி, சர்ப்பத்தினுடைய வார்த்தையை நம்பி அந்த மரத்தின் கனிய புசித்த உடனே அந்த தேவனோடு கூட இருந்த இன்டிமசி அவங்களுக்கு கட் ஆகுறத போல அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுதான் ஆவிக்குரிய மரணம். அவங்க அந்த சோர்ஸ்ல இருந்து கட்டானதா அவங்க ஃபீல் பண்றாங்க. மீனை தண்ணியில இருந்து எடுத்தா எப்படி துடிக்குமோ, மரங்கள் மரம் செடி கொடிகளை நிலத்துல இருந்து வெட்டுனா அது எப்படி துடிக்குமோ, அது போல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு நிலை வந்தது. அவங்க தன்னுடைய தமது சாயலாய் தமது ரூபத்தின் படி படைக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள். அப்போ தேவன் தான் அவங்களுக்கு அங்க ஆதாரமா இருக்கிறாரு. எப்படி மீனுக்கு தண்ணீர் ஆதாரமோ இருக்குதோ, எப்படி மரம் செடி கொடிகளுக்கு நிலம் ஆதாரமா இருக்குதோ, அது போல மனுஷனாகிய ஆதாமுக்கு தேவன் தான் அங்க சோர்ஸா இருக்கிறாரு. இந்த பாவம் செய்த மாத்திரத்துல அவன் தேவனிடத்துல இருந்து அவன் கட்டானதை அவன் ஃபீல் பண்றான். இதுதான் ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்ட உடனே அங்க என்ன நடக்குது? ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுதல். அங்க ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டுறான், ஏவாள் சர்ப்பத்தை குற்றம் சாட்டுறான். அது வரைக்கும் ஒரு மனதாய் அன்பாய் இருந்த ஆதாமும் ஏவாளும் அவங்க அங்க சொல்ற அங்க ஆதாம் சொல்றாரு, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். அடுத்த அதிகாரத்துல ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்ட உடனேயே அங்க தேவனை குற்றம் சாட்டுகிறான், அவளை தன்னை விட்டு பிரித்து பார்க்கிறான். முதல்ல அங்க ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டதின் விளைவு அங்க பிரிவினை உண்டாகிறது. இதுக்கு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவரை தேவனை சரியாக அறியாததன் விளைவு, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாததன் விளைவுதான் இந்த பிரிவினைக்கு காரணமா இருக்குது. அப்போ இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு ரூட் என்னன்னு பார்த்தா தேவனை அறிய வேண்டிய விதத்துல நம்ம அறியல. அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த காரியங்கள், அங்க நிலம் சபிக்கப்படுது, பூமி சபிக்கப்படுது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த பூமியில அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க வேர்வை சிந்தி அவங்க உழைக்க வேண்டியதா இருக்குது. அடுத்தது அது நிமித்தம் அங்க என்ன நடக்குதுன்னா, குறைவு உண்டாகுது, லேக். அடுத்ததா அங்க பொறாமை வருது, காயின் ஆபேலுக்குள்ள பொறாமை வருது, கொலை நடக்குது. இது எல்லாத்துக்கும் பேஸ் ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் நம்ம தேவனிடத்துல இருந்து ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியல, ஒன்று சேர்க்க முடியல. எப்பவுமே நம்ம தேவனை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கிறது போலதான் ஒரு நினைவு.
இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறியிற வரைக்கும் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். நம்ம நிலைமை அப்படிதான் இருந்தது. ஆனா கர்த்தருடைய விலையேற பெற்ற கிருபையினால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணு ஆழமா நமக்கு புரியுது. என்னன்னா நம்ம தேவனோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நம்ம குறைவுகள்ல வாழ வேண்டியதில்ல. இப்படிப்பட்ட பிரிவினைகள்ல நம்ம வாழ வேண்டியதில்ல. மரணம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டியதில்லைங்கிற இடத்துல நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த 1 கொரிந்தியர் 15ல நம்ம பார்க்கிறோம். 45 நினைக்கிறேன். முந்தின ஆதாம் ஜீவாத்மாவான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா நம்ம ஸ்பிரிட்ல நடக்கிற ஒரு காரியம். ஸ்பிரிட்ல நமக்கு இப்போ என்ன வந்துருச்சு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்குள்ளே ஜீவன் கடந்து வந்திருக்கிறது. இப்போ இந்த ஸ்பிரிட்ல மரணம் வந்ததுனால அங்க ஆதாமுக்கு என்ன நடக்க? அவன் மைண்ட் ஃபுல்லா மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஸ்பிரிட்ல நம்ம எப்போ உயிர்ப்பிக்கப்படுறோமோ, இந்த ஸ்பிரிட்ல நம்ம உயிர்ப்பிக்கப்படும் போது இந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம ஆத்துமாவுக்கு அந்த ஜீவன் கடந்து வரும்போது நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் கிறிஸ்துவுக்குள் அது என்ன செய்யுது? ஜீவன் பெறுது, உயிர் பெறுது. அங்க பார்க்கிறோம் நம்ம அந்த 1 கொரிந்தியர் 15லயே 47ல முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் யாரு? மண்ணானவனுக்குரியவரா குறியவர்களா, விண்ணானவருக்குரியவர்களா, வானத்துக்குரியவர்களா? இப்ப வானத்துக்குரியவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஜீவன் செயல்பட ஏற்கனவே அது ஆரம்பித்து விட்டது. லைஃப் தான் லைஃப் கிவிங் ஸ்பிரிட். இன்னைக்கு அந்த லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா இருக்கிற அந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா அவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய சோல் அது முழுவதும் லைஃப் கடந்து வருது. அங்க இருந்த பயம், அங்க இருந்த குழப்பம், அங்க இருந்த கவலை, இது எல்லாம் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இது நம்ம ஸ்பிரிட்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். He became a life-giving spirit. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் செஞ்ச ஊழியம் எல்லாமே லைஃப கொடுத்தது. முதல் அவர் எங்க போறாரு? கல்யாண வீட்டுக்கு போறாரு. கல்யாண வீட்டுல அங்க ஒரு குறைவு உண்டாகுது. அங்க ஒயின், திராட்சை ரசம் அப்படின்னாலே அது ஜீவனை குறிக்கிற காரியமா இருக்கு. அந்த குறைவுல அவர் அங்க போறாரு. லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க போறாரு. அங்க குறைவுகள் மாறுகிறது. அங்க ஜீவன் கடந்து வருது. அடுத்ததா 5 அப்பம் 2 மீனை கொண்டு அந்த குறைவு அங்கேயும் அங்க உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் அவர் செயல்பட்டதுனால அங்க பெருக்கம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அத்தனை மனிதர்களுக்கும் சரீரத்துக்கு தேவையான ஜீவனை கொடுக்கும்படி, அவங்க பசியில அவங்க சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஜீவனை கொடுக்கும்படி அங்க லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அவர் செயல்பட்டது நிமித்தம் அத்தனை மனிதர்களும் அவங்க என்ன செய்யறாங்க? திருப்தியாய் புசித்தாங்களாம். அப்போ இந்த லைஃப் கிவிங் ஸ்பிரிட்
அடுத்து நம்ம பார்க்கிறோம், அந்த கூன் விழுந்த ஒரு ஸ்திரீ, 18 வருஷமாய் கூனியாய் இருக்கிற அந்த ஸ்திரீ, அங்க சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். நம்ம ஏசாயா 61 நம்ம பார்க்கிறோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்து அதுல இருந்துதான் பேசுறாரு. அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறதான் அங்க ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாய் அவர் இருக்கிறார். அங்க 18 வருஷம் கூனியாய் அந்த ஸ்திரீ உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இயேசு கிறிஸ்து அங்க போன மாத்திரத்துல அங்க அவ சரீரத்துல ஒரு விடுதலை. ஏன்னா ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் சாத்தானால் கட்டப்பட்டிருக்க கூடாதே. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் எங்கெல்லாம் கடந்து போறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகுது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என்னென்ன அடிமைத்தனத்துக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிறோம். அதாவது சிறையிருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது என்ன சிறையிருப்பா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்துல நம்ம அறிந்து கொள்ளல அப்படின்னா நிச்சயமா நம்ம சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. ஆனா இந்த விடுதலைகளை நம்ம அனுபவிக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம தேவனை அறிய வேண்டிய விதத்துல அறியாததன் காரணமாக தான். அப்போ இந்த பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிற பிந்தின ஆதாம் அங்க அந்த கூனியை அவர் சுகப்படுத்துகிறார். அந்த கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார். இத சொல்லும் போதே எனக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு. அப்போ அதுல சில மனிதர்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரிந்த மனிதர்கள். ஒரு ஒரு ஜெயில் அது. அந்த ஜெயிலுக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க. நானும் அதுல அங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க அதாவது அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியில காட்டுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. அவங்க மைண்ட் ஒரு டோட்டலா அந்த சிறையிருப்புக்குள்ளேயே அங்க சுத்திட்டு இருந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க தற்காலிகமான உலக சந்தோஷம்னு நினைச்சு அவங்க அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. ஒரு நிமிஷம். அதுலயும் ஒரு செல் இருக்கு, ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்குள்ள நானும் கடந்து போறேன். ஏன் போறேன்னா ஆண்டவர் எனக்கு அதை காட்டுறாரு. அதுல இன்னொருத்தர் நின்னுட்டு இருக்கிறாரு. அதாவது அதுவே ஒரு ஜெயில் தான். அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு ரூம், அது ஒரு சின்ன ரூமு. அந்த ரூம்குள்ள இருக்கிறவர் அவரால வெளியில வரவே முடியாது. அவர் எப்பவும் அந்த அறைக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நான் ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், எனக்கு ஏன் அந்த இடத்துல நான் நிக்கிறேன். என்னால அந்த இடத்துக்குள்ள இருந்து என்னால அந்த இடத்துக்குள்ள நிக்க முடியல. என்னையும் அறியாம நான் அழுறேன். என்னால என் மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி அதுல அந்த இடத்துல ஒரு அப்சஸ் பண்ணுது. ஏதோ ஒண்ணு என்னைய பயங்கரமா என்னைய அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், இது என்னப்பா, இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படித்தான் பூமியில சிலர் எண்ணங்கள்ல சிறையிருப்புல இருக்கிறாங்க. நீ அப்படிப்பட்டவங்களை விடுவிக்கும்படியாதான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேங்கிறத ஆவியானவர் என் கூட பேசினார். அப்போ இந்த சிறையிருப்பு என்ன? அப்படிப்பட்ட அவங்களால மைண்ட்ல வர்ற தாட்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்பவும் கான்ஸ்டன்டா அவங்களுக்குள்ள எண்ணங்கள், பல எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். அவங்களால தேவனை நம்ப முடியாது, தேவனை விசுவாசிக்க முடியாது. நமக்கு ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறாருங்கிறத அவங்களால
அனுபவிக்க முடியாத ஒரு இடத்துல எப்பவும் அந்த சிறையிருப்புக்குள்ளேயே இருப்பாங்க. ஆண்டவர் இன்றைக்கு அந்த சிறையிருப்புல இருக்கிறவங்கள கூட விடுவிக்கும்படியாதான் இந்த நாள்ல தேவன் இந்த வார்த்தைகளை நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி. சரி, அடுத்ததா இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? லேகியோன் பிசாசு பிடித்தவர். 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள. அவன் எவ்வளவு தூரம் அவன் கட்டப்பட்டிருப்பான். அவன் மனது கட்டப்பட்டிருக்கு. அந்த பிசாசு ஒரு மனுஷனை கட்டி இருக்கு அப்படின்னாலே அவனுடைய எண்ணங்கள்ல அவன் கட்டப்பட்டிருப்பான். அவனால தேவனை அன்பாய் தேட முடியாது, நேசிக்க முடியாது, விடுதலையில செயல்பட முடியாது. அப்படிப்பட்டவங்க எப்பவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. கோபம், எரிச்சல், பகை, மன்னிக்க முடியாத தன்மைகள், இது எல்லாம் அப்படிப்பட்டவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க எப்பவுமே எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் எங்க இருக்கிறான்? வீட்டுல அவனால இருக்க முடியல. கல்லறைகள்ல இருக்கிறான். பிரேத கல்லறைகள்ல போய் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா அவனுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கும். அவனால எதையுமே உலகத்துல பார்க்க முடியல. இந்த உலகத்துல இருக்கிற கிரியேஷனை பார்க்க முடியல. தேவனை பார்க்க முடியல. அப்படிப்பட்டவனையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருந்த அந்த கிறிஸ்து அங்க போன மாத்திரத்துல அவனுக்குள்ள இருந்த அத்தனை ஆயிரம் பிசாசுகளும் ஒரு நொடி பொழுதுல அவனை விட்டு வெளியேறி அவன் என்ன செஞ்சான்? தெளிவடைந்தான். அவன் புத்தி தெளிந்ததை கண்டு அவனுடைய மைண்ட்ல அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை. இன்னைக்கு நம்ம சரீரத்துல விடுதலை, நம்ம குறைவுகள்ல விடுதலை, நம்ம மைண்ட்ல விடுதலை, மரண பயத்துல இருந்து விடுதலை. இது எல்லாம் யார் கொடுக்கிறா? உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிற கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறோமோ இதை எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியும். இதை எத்தனை பேர் சீரியஸா இந்த காஸ்பலை எடுக்கிறோமோ இப்படிப்பட்டவங்கள உலகத்தின் எந்த காரியங்களும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மனிதர்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மனிதர்களுடைய வார்த்தைகள், செயல்பாடுகள், நீங்க உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நீங்க மாற மாற உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் அவர்களும் மாறுவார்கள். இன்னைக்கு பிரச்சனை எங்க? நம்ம கிட்ட. நம்ம இன்னும் இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை குறித்து சரியான அறிவில்லாததுனாலதான் இன்னைக்கு நம்ம மற்றவங்களை குறித்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நம்ம அறிய வேண்டிய விதத்துல நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா நம்ம எண்ணங்கள்ல இருந்து விடுதலை ஆகும். நமக்கு பயம் இல்லாம போகும். நமக்கு சந்தேகம் இல்லாம போகும். நமக்கு கவலை இல்லாம போகும். இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வரும்போது நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் ஒரு பெரிய விடுதலைய அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்க நமக்குள்ளதான் முதல்ல மாற்றங்கள் வரணும். ஏன்னா அவங்களும் அந்த ஆவிக்குரிய மரணத்துலதான் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மரணத்தின் விளைவாகத்தான் அவங்க பல காரியங்களை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க உயிர்ப்பிக்கப்படணும்னா முதல்ல இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அங்க நாயின் ஒரு விதவை அங்க அழுது கொண்டு இருக்கிறா. அவர் வந்த நோக்கமே ஏசாயா 61 பார்க்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், to bind the broken hearted. அப்போ அந்த தாய் அழுகிறத பார்த்து அழாதே அப்படின்னு சொல்லி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒரு வார்த்தைய சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு. சொன்ன மாத்திரத்துல உயிர்ப்பிக்கிற ஆவியானவரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவனுடைய
சரீரத்துக்குள்ள கடந்து போய் அவனுடைய ஆவிக்குள்ள, அவனுடைய ஆவி அவனுக்குள்ள வந்து அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாகுது. இந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம், நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். அவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிற கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம போற இடங்கள் எல்லாம் அங்க ஜீவன் உண்டாகும், அங்க விடுதலை உண்டாகும். ஏசாயா 61ல அந்த காரியங்கள், அததான் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியமே அதுதான். ஏசாயா 61, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, தரித்திரருக்கு சுவிசேஷம். அப்ப அவங்களுக்கு எது சுவிசேஷம்? நீ குறைவுல இருக்க வேண்டியதில்லை. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் குள்ள நீ வந்துட்ட, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியினால அந்த லேக் உனக்கு கிடையாது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவரை ஆழமாய் அறியும் போது இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ள நான் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து ஆவியின்படி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி, ஸ்பிரிட், அப்படிப்பட்டவர்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்களாம். ஏன்னா நம்ம எல்லாரும் இப்ப யாரு? ஆவிக்குட்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். இந்த ஆவியின் சிந்தை இல்லாதவர்களுக்கு தான் என்ன வருது? மரணம் வருது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். இந்த ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் எப்படி பிரச்சனைகளை பார்ப்பாங்க? மற்றவங்களை இவங்க குற்றச்சாட்டவே மாட்டாங்க. அவங்க அப்படி, இவங்க எப்படி, இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், நான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராகிய கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிற கிறிஸ்து என் மூலமாய் என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை உயிர்ப்பிப்பார். என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள்ல இருந்து நான் வெளியே வருவேன். அதனால இது எனக்கு முக்கியம் இல்ல. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நான் பார்க்க 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 நானும் என் குடும்பமும் விடுதலையாக்கப்படுவோம். இதுதான் சத்தியம். இன்னைக்கு நம்ம ஈஸியா மற்றவங்களை சொல்லிட்டே இருக்கிறோம். மற்றவங்களை சொல்ற வரைக்கும் நமக்கு விடுதலை இருக்காது. ஏன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் போதுதான் முதல்ல உங்களுக்கு விடுதலை, உங்க மூலமாய் மற்றவர்களுக்கு விடுதலை. அந்த அப்போஸ்தலர் 10:38 பார்க்கணும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்ட காரணமே என்ன? நன்மை செய்யவும் விடுவிக்கவும். அப்ப இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவரால தான் நாமும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம உயிர்ப்பிக்கிற ஆவியாய் மாறி இருக்கிறோம். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியினால நம்ம இன்னைக்கு நம்ம ஆத்துமா இல்ல, நம்ம ஃபிளஷ் இல்ல அப்படின்னு தெரியுறோமோ, அப்பதான் இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வர முடியும். நம்ம இப்ப வரைக்கும் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறபடியினால நம்ம யாருக்கு உட்பட்டு இருக்கிறோம்? மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். அங்க பவுல் அததான் சொல்றாரு, நீ ஏன் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீங்க சிந்திக்கிறீங்க? ஏன் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்குது? இந்த நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி, புது உடன்படிக்கையின் ஊழியமே 2 கொரிந்தியர் 3ல நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3
அது எப்படிப்பட்ட ஊழியமா? ஆவிக்குரிய ஊழியம். 2 கொரிந்தியர் 3:6. அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து அப்படின்னாலே அங்க ஃபிளஷ்ல செய்ய வேண்டிய லிஸ்ட தான் அங்க நியாயப்பிரமாணம் கொடுக்குது. மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் நம்ம செய்யணுங்கிறத சொல்றதுனால அந்த நியாயப்பிரமாணத்தை யாராலையும் நிறைவேற்ற முடியல. அது என்ன செய்யுது? அது கொல்லுகிறது. ஸ்பிரிட், ஆவி என்ன செய்தான்? உயிர்ப்பிக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்தது நிமித்தம், நம்ம இன்றைக்கு ஆவிக்குள்ள நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ மரணத்தை செய்த அந்த மோசேயினுடைய முகத்துல மகிமை பிரகாசம் உண்டாயிருச்சுன்னா, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படி மகிமை உள்ளதா இருந்தா, ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும் அப்படின்னு அங்க பவுல் எழுதுறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம யார்? நம்ம கிறிஸ்து அப்படிங்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத டீப்பர் லெவலா நம்ம எப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வர்றோமோ, அப்படி வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு பயம் இருக்காது, அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்காது, அவங்க விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருப்பாங்க, மற்றவர்களை குற்றம் சாட்ட மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் மூலமாதான் அங்க அங்க இயேசு இந்த பூமியில இருந்தப்ப செய்த ஊழியமே அதுதான். ஏசாயா 61ல அவர் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தையில இருக்கக்கூடிய ஊழியத்தை அவர் அங்க செய்தார் அப்படிங்கிறத நம்ம காஸ்பல்ல பார்க்கலாம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், கர்த்தருடைய அனுகிரக வருஷம், யூபிலி வருஷம், விடுதலை, எல்லாத்துல இருந்து விடுதலை, பாவம், சாபம், மரணம். எபிரேயர் 2ல பார்க்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்தபடியினாலே, அவருடைய மரணத்தினால அந்த மரண பிசாச அவர் அழிச்சிட்டாரு. இதை யார் ஒருத்தர் லிட்ரலா நீங்க ஸ்பிரிட்ல நீங்க அதை அறிய ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில ஜீவன் கடந்து வரும், பலவீனங்கள், வியாதிகள் முற்றிலுமாய் மாறும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை. அதுதான் யூபிலி வருஷம். கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கமே இந்த யூபிலி வருஷத்தை நமக்கு அறிவிக்கும்படியாகத்தான். அங்க துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறார். சாம்பலுக்கு பதிலா சிங்காரம், துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். கிறிஸ்து போன இடம் எல்லாம் அங்க துயரப்பட்டவர்கள் சீர்படுறாங்க. அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் ஜாய். நீங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்கள் சந்தோஷத்திலே இருக்கிறாங்க. எதிராய் அத்தனை மனிதர்கள் செயல்பட்டாலும், பரிசேயர், சதுசேயர் அவங்க குற்றச்சாட்டுகள் வைத்தா கூட அவங்க சந்தோஷத்தை யாருமே கெடுக்க முடியல. ஏன்னா இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனாலதான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை குறிச்சே கவலைப்பட்டு இப்படி ஒரு நித்தியமான சந்தோஷம் நமக்கு இருக்கிறத நம்ம அனுபவிக்க முடியல. இத அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களும் தானாய் மாற ஆரம்பிக்கும். இந்த நித்தியமான சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்க முடியும்.
இன்னைக்கு நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு உயிர்ப்பிக்கிற ஆவி. உங்க மூலமா உங்க குடும்பத்துல இருக்கிற நபர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்படுவார்கள். அங்க பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில போட்டப்போ, அங்க நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். எப்படி முடியுது? அத்தனை அடி அடிச்சு ரத்தமா சொட்ட சொட்ட அங்க அங்க அவங்கள கெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துலயும் அவங்கள உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்தபடியினால அவங்களால அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க இருதயத்துல இருந்து கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க சிறைச்சாலை அவர்களுக்கு அங்க என்ன செய்து அடைக்க முடியல. ஒரு பாட்டு இப்போ சமீபத்துல வந்த பாட்டு, எனக்கு அந்த பாட்டும் எனக்கு காலையில இருந்து ஞாபகம் வந்துட்டே இருந்தது. அந்த ஒரு ஸ்டான்ஸா மட்டும் படிக்கிறேன். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நெருங்குவதில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நெருங்குவதில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. அப்போ சிறைச்சாலை என்ன செய்ய முடியாது? நம்மை அடைக்க முடியாது. சங்கிலிகளினால நம்மை கட்ட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. அங்க அவன் பிசாசு நினைச்சா இவரை மரணத்துல நம்ம கொண்டு போயிட்டோம்னா இந்த முழு மனுக்குலமும் நமக்கு அடிமையாகும்னு அவன் நினைச்சான். ஆனா 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வல்லமை, பிதாவாகிய தேவனுடைய உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ள கடந்து வந்தப்போ மரணத்தின் சங்கிலிகள் அங்கே தெரிப்பட்டன. இன்னைக்கு உங்களை எதெல்லாம், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா மரணம்னா லிட்ரலா சரீர மரணத்தை மட்டும் யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க பொருளாதாரத்துல குறைவு இருந்தாலும், இல்ல குடும்பத்துல பிரிவினைகள் இருந்தாலும், மன குழப்பங்கள் இருந்தாலும், இது எல்லாமே மரணத்தின் வாசனை தான். இன்னைக்கு நீங்க ஜீவ வாசனையாய் மாற 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 உங்க குடும்பத்துல இருக்கிற மரணத்தின் வாசனை அப்படியே அகன்று போகும். நீங்க பேசுனா அங்க ஜீவன் கடந்து வரும். அங்க பிலிப்பு பிரசங்கிக்கும் போதே வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறாங்க, அசுத்தாவிகள் வெளியே போகுது. காரணம் என்னன்னா அங்க உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வார்த்தை அங்க ஜனங்களை விடுவிக்குது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஊழியம். இன்னைக்கு நம்ம எதையோ ஒரு பாட்டை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் பேசுறோம், அப்படி கிடையாது. இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போது எல்லா பகுதிகளிலும் விடுதலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவியானவர் உங்க கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த ஸ்பிரிட், லைஃப் கிவிங் ஸ்பிரிட் இன்றைக்கு உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். இது ஆழமா நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மிகப்பெரிய விடுதலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு யூபிலியை அவர் சொல்லி இருக்கிறார். இது விடுதலை. இனிமே உங்க வாழ்க்கையில விடுதலை மாத்திரம்தான். இதை யாரெல்லாம் சீரியஸா எடுக்கிறீங்களோ, காஸ்பல சீரியஸா எடுக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அங்க விடுதலைய பார்ப்பீங்க. ஜீவ வாசனை அங்க உங்க மூலமா உங்க குடும்பங்களுக்கு கடந்து வருது. உங்களை இதுவரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த சத்ருவின் கிரியைகள் அது முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். நீங்க சாட்சிகளாய் நிற்பீர்கள். சியோனுக்கு இறங்கும் காலம், அதற்கு தயை செய்யும் நேரம் வந்துவிட்டது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் விடுதலையின் நாளாக
உங்க சிறையிருப்பு அது மாறிடுச்சு. அது நீங்க மாறுறத நீங்க பார்க்கும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்பீங்களா? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்ப வருவான். அப்போ இதுவரைக்கும் நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இனி நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கை டோட்டலா தேவன் மாற்றுகிறார். சிறையிருப்பு திரும்புகிறது. ஜீவ வாசனைய உங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளயும் நான் பேசுறேன். உங்க ஒவ்வொருவருக்குள்ளயும் அந்த ஜீவ வாசனைய நான் பேசுறேன். ஏன்னா இது உயிர்ப்பிக்கிற இந்த வார்த்தை. உயிர்ப்பிக்கிற இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போன மாத்திரத்துல உங்களுக்குள்ள மரித்து போய் கிடந்த பல பகுதிகள் எல்லாம் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீங்க உயிர்ப்பிக்கப்படும் போது உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். சிறையிருப்பு திரும்புகிறது. பெரிய விடுதலைகளை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு நீங்க குழம்பவோ குழம்பிக் கொண்டு இருக்கவோ புலம்பவோ தேவையில்லை. நீங்க ஐ ஆம் a லைஃப் கிவிங் ஸ்பிரிட். நீங்க ஸ்பிரிட் பீயிங்கிறத எவ்வளவு அதிகமா உணர ஆரம்பிக்கிறீங்களோ உங்க மூலமா நீங்க அப்படிப்பட்டவங்க விசுவாசத்துல பயமே இருக்காது. அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது பெரிய விடுதலைகளை உங்க குடும்பத்திலையும் பார்க்க முடியும். குடும்பத்தின் நபர்கள் வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியே, ஊற்று தண்ணீரே, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீரப்பா. பொங்கி வழிகிற நீரூற்றாய் நாங்கள் இருக்கிறோம். ஜீவன் அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் தான் எங்களுக்குள்ள செயல்படுகிறதப்பா. கிறிஸ்துவின் சிந்தை தான் எங்களுக்குள்ள உண்டாயிருக்கிறது. அங்க கிறிஸ்துவின் சிந்தையில அங்க ஒரு செகண்ட் கூட அங்க பயம் இல்ல, அவிசுவாசம் இல்ல, கவலை இல்ல. தேவன் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா மாட்டாரான்னு ஒரு செகண்ட் கூட அவருக்கு டவுட் இல்ல. அந்த கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கும் எந்த காரியத்தை குறிச்சும் பயம் தேவையில்லை. ஏன்னா அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் முதல்ல நமக்குள்ள செய்யற காரியமே அதுதான். பயம் இல்லாதபடி அவர் கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை. இதை தேவன் நமக்கு முதலாவது ஈவாய் தருகிறார். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். என் வாழ்க்கையில மரணங்கிற என் குடும்பத்துல பிரிவினை கிடையாது. என் குடும்பத்துல தரித்திரம் கிடையாது. என் குடும்பத்துல யாரும் வியாதிக்கு உட்பட மாட்டாங்க. ஏன்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்க ஜீவன் இருக்கும்னா, நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற குடும்பத்துல, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் ஜீவன் தான் உண்டாகும். சொல்லுங்க. உங்க இருதயத்துல நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. அந்த நதி போகும் இடமெல்லாம் அங்க இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் அங்க பிழைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம தான் அந்த நதியா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதை அறியாம நம்ம சாதாரண மனுஷனை போல, மண்ணானவனை போல நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வானத்துக்குரியவர்கள். நம்ம அவரை போலதான் நம்ம இருக்கிறோம். அவரை போலதான் நம்ம சிந்திக்கிறோம். அவரை போலதான் நம்ம மூலமாய் ஜீவனை நம்ம கடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் வாழ்க்கையில இன்றைக்கு ஜீவன் கடந்து வருது. நீங்க அந்த கிறிஸ்துவை பாருங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துல அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் செயல்படுறார். எந்தெந்த குடும்பங்கள்ல எல்லாம் பிரிவினைகள் இருக்குதோ, குறைவுகள் இருக்குதோ, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்குதோ, அங்கெல்லாம் என் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லும் போதே விடுதலை உண்டாகும். நீங்க முதல்ல இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்குள்ள ஆழமா நம்ம கடந்து போங்க. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அதை ஃபீல் பண்ணணும். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள அவர் இருக்கிறார். அவர்தான். அதனாலதான் அவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்னைக்கு எதெல்லாம் உங்க குடும்பத்துல மரித்து போனதை போல நீங்க ஃபீல் பண்றீங்களோ, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் உயிர்த்தெழுதலாய் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறார். நீங்க அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாவற்றையும் உங்க மனசுல நினைச்சு சொல்லுங்க. உயிர்த்தெழுதலாய் இருக்கிற கிறிஸ்து அவங்களுக்குள்ள அவர் கடந்து வர்றாரு. அங்க ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகுது. மரணத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவன் உண்டாகுது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். ஜீவனாய் இருக்கிற அவரை நம்ம பெற்றிருக்கிறோம்னா எதற்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா செவி கொடுக்கிறார், அப்பா கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் நமக்கு இருக்கும்னா நம்ம பயப்பட மாட்டோம். எப்போ ஆதாமுக்குள்ள பயம் வந்தது, அது வரைக்கும் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தவன் அவருடைய அன்பை சந்தேகப்பட்ட தன் விளைவுதான் அவனுக்குள்ள பயம், வெட்கம் எல்லாம் வருது. அப்ப இன்றைக்கு நமக்கும் பயம் வருதுன்னா அந்த ரூட் என்னன்னு பார்த்தா அவருடைய அன்பை நம்ம சந்தேகப்படுறோம். இன்றைக்கு தேவன் அவருடைய பரிபூர்ணமான அன்பையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக தானே அவர் உலகத்துக்கு வந்தார். நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நம்ம போக வேண்டிய எல்லாத்தையும் அவர் சுமந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நம்ம பயங்கள்ல இருந்து இன்னைக்கு குமாரனை கொடுத்திருக்கிற நம் தகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நீங்களும் நானும் குமாரனை உடையவர்களாய் இருக்கிறோம். குமாரன் இன்றைக்கு விடுதலையாக்கி இருக்கிறார் என்றால் நம்ம மெய்யான ஒரு விடுதலையை பெற்றிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்ங்கிறத நீங்க சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் யெகோவா ரஃபா அப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு எங்க குடும்பத்துல இருந்த எல்லா விதமான மரணத்தின் பிடியில் இருந்த எங்க குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையினால அவர்களை விடுவிக்கிறீர். அவங்களுக்குள்ள நீர் உயிர்த்தெழுதலாய் ஜீவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. அவர்கள் அதை கண்டு கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் எங்க குடும்பங்களுக்குள்ளே கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஜீவன் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உம்முடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி சிறையிருப்பை நீர் திருப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீர் கொடுத்ததற்காக, ஆனந்த தைல அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும்
இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.